நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். வருடத்தின் கடைசி நாள். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்ப்போம். அற்புதமாக நடத்தியிருக்கிறார், அதிசயமாக நடத்தியிருக்கிறார். அவர் நடத்தி வந்த விதமே அதிசயம். அவர் பெயர் அதிசயம். அவர் நம்மை நடத்தி வந்த விதமும் அதிசயம். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த புதிய ஆண்டவரே, இந்த 2025 வருடத்திலும் கூட ஆண்டவரே, முதல் வாரத்திலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் இந்த அடிமையும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமது ஆண்டவரே, அப்பா, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் கொண்டு வந்த தாயுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானதாமே நீர் பொருட்படுத்தி நடத்தணுமா ஆட்சேபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசி நாளிலும் கூட நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பாடலை பாடுவோம். பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. எங்கள் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களை நீர் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்களை நீர்
கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தருகிற தெய்வம், புது வாழ்வு தருகிற தெய்வம் உங்களுக்கும் உங்களை பார்த்தான் சொல்கிறார். புது வாழ்வு ஆண்டவர் எங்களுக்கு 1997 தந்தார். அதே போல் இன்று ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கமா, சந்தோஷமின்மையா, ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறார். புது வாழ்வு தருகிற என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் சுதந்திரத்துக் கொள்வீர், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பாருங்கள், இந்த 2024 கடைசி தேதி வரை நம்ம நடத்தியிருக்கிறார். கடைசி தேதி வரை நம்ம நடத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த 2024 கடைசி நாளை காணும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்டா. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆண்டவரே நாங்கள் வழுகாமல் விலகாமல் ஆண்டவரே இருக்க நீர் எங்களுக்கு பலன் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலத்தால் அல்ல ராஜா, எங்களுடைய பலத்தால் அல்ல. நம்முடைய ஆண்டவரே சத்ரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி திரிகிறான். அப்படிப்பட்ட ஆண்டவரை வகை தேடி திரிகிற மனிதர்கள் நாங்களும் ஒன்று ராஜா. ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே நீர் வழி நடத்தி வருகிற கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். விலகாதபடி பாதுகாத்து கொண்டிரே உமக்கு ஸ்தோத்திரம். விலகாதபடி எங்களை ஆண்டவரை நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உங்கள் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் பெரியவர், சர்வ வல்லவர். ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஜாஸ்வா டிவி நேயர்களை நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். 24 ஆண்டவரே 2024 வருடம் முழுக்க நடத்தினீர் ராஜா. ஆண்டவரே ஜாஸ்வா டிவியை நடத்தினீங்க. ஆண்டவரே இதனுடைய நிகழ்ச்சிகளை நடத்தினீங்க. இதை நிகழ்ச்சிகள் நடத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த ஜாஸ்வா டிவியில் கூட ராஜா ஆண்டவரே இதில் செயல்படுகிற ஆண்டவரே தம்பி தமிழரசன் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதித்தீங்க. கடைசி நாளை காண கிருபை செய்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா, எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏல் எலோகேல் ஏல் எலோகேல் ஏல் எலோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எலோகேல் ஏல் எலோகேல் எலோகேல் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக உதவி செய்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்பச் செய்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எலோகேல் ஏல் எலோகேல் ஏல் எலோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எலோகேல் ஏல் எலோகேல் ஏல் எலோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல,
உந்தையை என்னை கைவிடல. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தையை என்னை கைவிடல. ஆமென். ஆண்டவரே, உம் தயை என்னை கைவிடாதபடி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜனங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜாஸ்வா டிவியை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவரால் நடத்தக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை பாவத்தில் அமிழ்ந்து கிடந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து பரிசுத்த பிள்ளையாக மாற்றுவதற்கு அவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். இப்பொழுது கூட நாம் ஒரு வேதத்தை வாசிப்போம், வேத பகுதியை வாசிப்போம். வாசித்து நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்கள் எழுதிய புத்தகம் 122வது அதிகாரம். சங்கீதங்கள் எழுதிய புத்தகம் 122வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை ஒரு சமாதானமான வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு கிருபையின் வாழ்க்கையாக இருக்கணும். ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே தேவ கிருபையினால் நுழைய போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த வேத வசனத்தின்படி இந்த புதிய ஆண்டிற்குள்ளே தேவ கிருபையினால் நுழைய போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த வேத வசனத்தின்படியே ஆசீர்வதிப்பாராக. விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த வார்த்தையினாலும் தேவ வசனம் எப்பவும் அது அழியாதது. ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்வது நம்முடைய கைகளில் தான் இருக்குது, நம்முடைய கைகளில் தான் இருக்குது. விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய வேதவசனம் சொல்கிறது. ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே ஒரு நல்ல சமாதானத்தையும், உங்கள் வீட்டிலே ஒரு சமாதானமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராயிருக்கும். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு யோபுவின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் சுற்றி வேலி அடைத்த போது பிசாசின் கிரியைகள், பிசாசின் செயல், வல்லமை என எதுவுமே அவனை ஒன்றும் செய்ய முடியாமல் போனது, ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. யோபை பாருங்கள், எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் இரட்டத்தனையாக அவன் பெற்றுக்கொண்டான், இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். அதற்கு காரணம் தேவனோடு அவன் வைத்திருந்த ஐக்கியம்தான் காரணம். தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தால் எவ்வளவு பெரிய தீங்கு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வியாபாரத்தில் வந்தாலும் எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து பெரியவனாக மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நாமும் தேவனோடு சரியான ஐக்கியம் வைத்திருக்கும் பொழுது மாத்திரமே நம் வீட்டை சுற்றிலும் நமக்கு உண்டான எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நம் பிரயாசம், நம் பிள்ளைகள் என்று எல்லாவற்றை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாப்பார். சத்துரு உள்ளே வர முடியாது, சத்துருவாக எந்த மனுஷனும் உள்ளே வர முடியாது. அது மட்டுமல்ல, நம்முடைய வீட்டுக்குள்ளே நல்ல சரீர சுகம் பலத்தோடு எல்லா நன்மைகளையும் சுகமாய் குடியிருக்க ஆண்டவரால் செய்ய முடியும். இந்த புதிய ஆண்டிலே தேவனோடு நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் வாசித்து ஜெபித்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அவரையே நம்பி இருக்கும் பொழுது உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சந்தோஷமும்
எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனை பிரியப்படுத்துங்கள். தேவனை உயர்த்துங்கள். அவருடைய நாமம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்திருக்க கிருபை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையில் என்னை நடத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்த இடைந்து உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திடைந்து உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆண்டவர் புதிய வருஷத்துக்குள் நம்மை நடத்த இருக்கிறார். புதிய வருஷம் நமக்கு கிருபையால் நடத்துவார். அவருடைய கிருபையால் நடத்துவார். அவருடைய புது கிருபை நம் ஒவ்வொருவரையும் தாங்கும். ஜாஸ்வா டிவி நேரலாக உங்களை புது கிருபை, அவருடைய புது கிருபை உங்களை தாங்கும். இந்த நேரத்திலும் கூட புதிய வருஷத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாஸ்வா டிவியின் சார்பாக புது வருஷத்தில் 2025 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானதாமே கர்த்தாவே மூட்டை எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்போ அந்த 2024 வருடத்திலும் கூட ஆண்டவரே, கடைசி நிமிடத்திலும் கூட கர்த்தாவே நீர் எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அந்த புதிய ஆண்டு ஆண்டவரே, இந்த காலை வேளையில் பிறக்கும்போது ஏசப்பா அந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா அந்த புதிய ஆண்டை நாங்கள் கொண்டாட கர்த்தாவே கிருபை தாங்கப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கும் சமாதானம் தருகிறவர்,
புதிய ஆண்டிலும் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே புதிய நன்மைகள் கிடைக்கும்படியாக நீர் கிருபை செய்ய போற காரியம் துதிக்கிறோம். நீர் ஆசீர்வதி வழி நடத்தும். ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். புதிய வருஷத்திலே எல்லா ஜனங்களுக்கும் புதிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.